தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக எங்களுக்கு நீர் கொடுத்த மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இந்த மகத்தான இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே கர்த்தாவே, உமக்குள்ளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து கர்த்தாவே, அன்றைய நாளிலே அந்த வண்ணமாக நீர் உயிர்த்தெழுந்த வேளையிலே அந்த சீசர்களானவர்கள் உம்மை கண்ட பிற்பாடு உம்மை பாடி உம்மை துதித்து மகிழ்ந்தார்கள் என்று அங்கே வேதம் சொன்ன வண்ணமாக இந்த காலை பொழுது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து உம்மை பாடி ஆண்டவரே உம்மை புகழும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய துதி ஒன்றே எங்கள் வாயிலே இருக்கத்தக்கதாக, உம்முடைய இரக்கம் ஒன்றே எங்கள் மத்தியிலே இருக்கத்தக்கதாக உம்முடைய கிருபையானது எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வேளையிலே திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் 2 வேத பகுதியை நாங்கள் வாசிப்போம். முதலாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். அதிலே ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்த பிற்பாடு லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி வைத்துக் கொள்வோம். முதலாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. ஆமென். ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். நாங்கள் இடையில் அந்த வசனங்களை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் அற்புதமான தேவனாயிருக்கிறார். நான் அந்த பாடலை நான் வந்த பிற்பாடு படிக்க தான் நான் மனைவியோட சொன்னேன்னா அவ முந்திட்டார். சிஸ்டர்கிட்ட சொன்னோன்னே சிஸ்டர் அந்த பாடை எடுத்துட்டார். ஆமேன். ஒரு அருமையான பாடல். ஆமேன். நீங்க முந்தினாலும் நான் இடையில கலிகூற தேவன் கிருபை செய்தார். ஆமேன். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான உயிர்த்தெழுதல் நாளை இன்றைக்கு உலகம் இன்றைய நாளில் மாத்திரம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நான் முன்னமே சொன்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரை அங்கே துதித்து பாடி மகிழ வேண்டிய ஜனம். நான் நினைக்கிற மத்தேயுலையோ லூக்காலையோ அங்கே வேதம் சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை கண்ட பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவரை துதித்து பாடி மகிழ்ந்து புகழ்ந்தார்கள். ஆமேன். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலையங்கமும் சாயங்கால நேரத்திலே உயிர்த்தெழுதலின் சாட்சியம். தீர்க்கதரிசி உயிர்த்தெழுதலின் சாட்சியம் என்ற செய்தியில அந்த பாயிண்டை கொண்டு வரார். இது நான் என்னுடைய சொந்த பொருள் அல்ல, தீர்க்கதரிசி சொன்ன பொருள். சாயங்கால நேரத்திலே உயிர்த்தெழுதலின் சாட்சியம். ஆமேன். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரா? ஆமேன். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நாளையும் இருப்பார். அவர் மாலை மறுநாளும் அவர் இருப்பார். எப்பொழுதும் அவர் இருக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால்தான் அவர் கூட உயிர்த்தெழுந்த பிற்பாடு கேட்டார், ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க? கேட்டாரா இல்லையா? லூக்கால கேட்குற, ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க, ஏன் நீங்க கவலையா இருக்கிறீங்கன்னு அவர் கேட்கிறார்.
அப்ப இன்றைக்கு அவர் உயிரோடு இருப்பாரானா நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் ஜீவனுள்ள தேவனாக அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடினால எல்லாமே அவர் ஜெயம் கொண்டபடினால நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆமேன். அதனால இன்றைய நாளில் நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அன்றன்று நாளில் நாங்கள் அதை பார்த்து போகணும். சத்தியம் தெரிந்தாதான் வெளிப்பாடு தெரியும். நாங்கள் வெளிப்பாடு அறியாமல் சத்தியத்தை அறியாட்டி எங்களுக்கு ஒரு ஆராதனையிட விசேஷித்தம் தெரியாது. என்ன அப்போ இன்றைக்கு உலகம் தெரிஞ்சபடினால அவங்க அறிகிறாங்க. ஆனால் அவங்க அந்த நாளில் மாத்திரம் அதை செய்கிறாங்க. அதுதான் அங்கே தவறாக இருக்கிறது. அதனால தான் தீக்கர் சொல்கிறேன், காயினும் ஆபேலும் ஒரே அங்கே தேவனை தான் ஆராதிக்க போனாங்க. அவருடைய பலிகளில் தான் வித்தியாசம் இருந்தது, ஆராதனை முறைகளில் தான் வித்தியாசம் இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே தேவனை தான் ஆராதித்தாங்க. இந்த பலிகள் ஆராதனை முறையில் வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு அதே காரியத்தை தான் நாங்களும் செய்கிறோம், ஸ்தாபனங்களும் செய்கிறது. இந்த ஆராதனையில் மாத்திரம்தான் வித்தியாசம். ஆனால் அந்த ஆராதனைகள் வெளிப்பாடோடு இருக்கும். ஏன்னா விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் அறியாமல் செய்யல. அதால தான் இன்றைக்கு நான் அடிக்கடி நான் பார்க்குற காரியம் இந்த எண்ட் டைம் மெசேஜ், இந்த வெளிப்பாடு கடைசி கால அந்த நபர்கள் மத்தியில் இருக்கிற கியாலஸ், அதாவது கவலையினமான காரியங்கள். ஏனென்றா அது இல்லை புல 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 என்று போதிக்கப்பட்டபடினால அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஈஸ்டர் நாளில் 7 முத்திரைகளை பிரசங்கிப்பாங்க. ஏன்னா இது இன்றைக்கு நாள் இல்லை, அதனால் அப்போ ஜனங்களுக்கு தெரியாது இன்றைக்கி என்ன ஈஸ்டர்ண்டா. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதை நடிச்சு காட்டியோ அல்லது கதை சொல்லியோ அல்லது சண்டே ஸ்கூலில் சொல்லியோ காட்டுற இல்லை. 7 முத்திரையை மட்டும் காட்டுற வேளையில் ஜனங்களுக்கு இன்னைக்கு உலகம் என்ன செய்யும், இந்த நாளில் ஆலயத்துக்கு எங்கடவங்க வேலைக்கு போவாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்னன்னு. புரியுது அவங்களுக்கு? ஏனென்றா வெளிப்பாடு தெரியாதது. ஆனா அவன் இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவன் வருவான். உண்மையாவே அவர் தேவன் உயிர்த்தெழுந்திருந்தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஆராதனை ஒன்று கூடுகிற வேளையில வருவான். ஏனென்றா அவனுக்கு வெளிப்பாடு இருக்கிறபடினால். அப்ப அதனாலதான் தீக்கரிசி அந்தந்த நாள்ல அந்தந்த செய்தி எடுக்கிறேன். அப்ப ஜனங்களுக்கு அது முறைமைய போதிக்கிறாங்களா? ஏன்னா இது சரியானது என்று கொண்டு வந்தாலும் ஜனங்கள் பிழைச்சி போவாங்க, இல்லைன்னு போனாலும் பிழைச்சி போவாங்க. இப்போ போதிக்காதனால இன்றைக்கு மெசேஜில் இருக்கிற அநேகர் பிழைச்சி போயிருக்கிறாங்க. போதிச்சதுனால அது விக்கிராராதனையா போனதும் இருக்கு. ஆனால் இதுக்கு நாங்கள் விக்கிராராதனையும் இல்லாமல் அறியாமலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தப்புறதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியை பெறுறது. அப்போ மாத்திரம்தான் வெளிப்பாடோடு போவோம். அதான் அந்த ஆராதனையில தான் வித்தியாசம். அதான் சொன்ன ஒரே தேவனை ஒரே பலிபிடம் காயின் ஆபேல் செய்தாலும் அவருடைய பலிகளில வித்தியாசம். இப்ப ஆராதனை எப்படி என்னவாது என்றதை நாங்க தெரிஞ்சிருந்தாதான் நாங்க அந்தந்த நாள்ல அந்தந்த காரியத்தை செய்து மகிழ்ந்து கழிவுந்து நம்ம கடந்து போவோம். அதுக்கு தேவன் ஒருவர் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால நீங்க துக்கம் இல்லாத வண்ணம் மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையானது, அதான் தீக்கர் சொல்றேன். என்ன இந்த ஜோபுட புத்தகம் ஐநோ, அதாவது நான் அறிந்திருக்கிறேன் என்றதில் அவர் சொல்றேன், நாங்கள் உலக பாவிகளா இருந்ததை விட தேவனை தேடி வர்ற வழியெல்லாம் அதிக தொல்லை இருக்கும். ஓமா இல்லையா? அதுதான் தேவனை தேட தேட தேவ பக்தியாக நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னத்துக்கு? வார்த்தை நிமித்தம் நீங்க நேசிக்க நேசிக்க தேவனை நெருங்க 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 துன்பம் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். ஆனா இதுதான் தேவனை, அதான் யோபு என்ன சொல்றான், நான் அறிந்திருக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியிலே அவர் நிற்பார், என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் என் கண்களினாலே அவரை காண்பேன். அப்ப முன்னுக்கு யோபு 10, 19, 15 அவன் என்ன சொல்றான் வாசிச்சு பாரு. நான் வேற எது கொண்டாந்துட்டு இப்ப வேற மாதிரி போகுது, பரவாயில்ல, அது உயிர்த்தெழுதல் தான். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன்,
நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அப்படியே ஜம்பன் 25க்கு போங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, நான் அது சொன்ன வசனம். அப்ப அவன் என்ன சொல்றான்டா, உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கிறிஸ்துக்குள்ளால யோபுவை குறிச்சு தீகர் சொல்லுகிற வேளையில அவன் என்ன சொல்றான்? வேலைக்காரனை கூப்பிட்டாலும் என்ன செய்யறான்? அசட்டை பண்றான். ஏன்னா என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அதை வாசிங்க. என்ன செய்யறாங்க? அவமதிக்கிறாங்க. வாசிங்க திரும்ப. நான் வாசிக்கிறேன் இல்லாட்டி பாருங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். ஆனா அவன் யோபு ஒரு ஐஸ்வர்யவானா இருந்த வேளையில எப்படி இருந்தான்? ஆனா அவன் வியாதிப்பட்டோன அவனை என்ன செய்யறாங்க? ஆக்கள் வந்து நெருங்குறாங்க. அதனாலதான் அந்த வியாதிப்பட்டு ஒரு ஜனத்துக்குள்ளாக நாங்க இருப்போம்டா, ஆரம்பத்துல விழுந்து விழுந்து பார்த்தாலும் பிறகு என்ன செய்யும்? யோபு கூப்பிடுறது போல கூப்பிட்டாலும் இல்ல வாரன்ன்ற மாதிரி போவாங்க. அதை தான் இங்க யோபு சொல்றான். அது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா எங்களோட வாழ்க்கையில அப்படி எங்களை அசட்டை பண்ணினாலும் எங்களுக்குள்ள இருக்கணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் ஒரு நாள் அவரை சந்திப்பேன் என்றது அது உங்களுக்கு இருக்கும். நீங்க அதுல வந்து அவனை விட மோசமா அவனுக்கு திருப்பி பேசிட்டீங்கன்றா உன் மீட்பர் உயிரோடு இல்லைன்றது அர்த்தமாயிரும். ஏன்னா இப்ப இன்றைக்கு சாயங்கால நேரத்துல உயிர்த்தெழுதலின் சாட்சியம். ஆமேன். இன்றைக்கு நானும் நீங்களும் தான் சாட்சியா இருக்கிறோம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. அப்ப பாருங்க, அவ என்ன சொல்றான்டா, முன்னுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை குறிச்செல்லாம் பாரு, என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார். ரைட். இப்ப பாப்போம். அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். இல்லாட்டி அவன் எப்படி ஒரு பெரிய பிரபுவா இருந்தான், அவனை கண்டாலே நடுங்குவாங்க, கூப்பிடு. ஆனா இப்ப வேலைக்காரனை கூப்பிடுறான், அவன் என்ன செய்யறான்? கணக்கெடுக்கலேனண்டா அவர் வியாதிப்பட்டு இயலாத நிலையில சுருண்டு போய் இருக்கிற. ஏன்னா தோல் எல்லாமே மாமிசம் எல்லாமே அழுகி இவர் எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி அவர் இருக்கிற வேலையில இப்ப கூப்பிடக்குள்ள மாறுது. ஏன்டா மனைவியும் கைவிட்டுட்டான், அவைக்கு சுவாசம் இருந்தபடி. இல்லாட்டி அவ ஸ்ட்ராங்கா இருந்தா அவ சொல்லுவா வேலைக்காரனை கூப்பிடுவான். இப்ப எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ரைட். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிருக்கு. இப்ப வருத்தாக்களை நாங்க பார்க்கக்குள்ள அப்படி ஒரு நிலைமையை நாங்க காண்றோம். நாங்க அவங்க கெஞ்சுவாங்க, கூப்பிடுவாங்க, வாங்கன்றாலும் வேலைகள் அதிகமாயிருக்கக்குள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த வண்ணமா இருப்பாங்க. அப்ப யோபு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றான். ரைட். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. மனைவிக்கும் என்ன செஞ்சிட்டு சுவாசம் என்ன செய்து வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். ஏன்னா அவர் வளர்த்ததே தன்னை பார்ப்பாங்கண்டன. அப்ப ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்கண்டா, இப்படி கடந்து போற வேளையில் அவன் என்ன செய்யறான்டா, தன் பிள்ளைக்காக வேதனை ஆகிறான். ரைட். அப்ப பாருங்க, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். சின்ன பிள்ளைகளும் அவனை பார்த்து என்ன செய்யறாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் பாருங்கள் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளாயினார்கள் என்று அவன் என்ன செய்கிறான்? பேசிட்டு கடைசியா சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, இதுதான் இன்றைக்கு இந்த காலம் வந்து என்னத்துக்காக தேவன் பேசிக்கொண்டிருக்கிறாரண்டா, நாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஜீவிக்கிறோம். ஆமேன். நீங்க தேவனை நெருங்க நீங்க நேசிச்சவங்க எல்லாம் வெறுப்பாங்க. ஏன்னா உங்களோட அன்பு முழுவதுமா தேவனுக்கு தேவை. ஆமேன். நீங்க தேவனை மாத்திரம் நம்பணும், தேவன்ட நெருங்கோணும். உங்களோட சரீரம் அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த கட்டத்துக்கு வர்ற வேளையில தான் நீங்க இந்த சாயங்கால நேரத்துல நீங்க சாட்சியா இருக்க முடியும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில வந்து அங்கே யோபுடைய உயிர்த்தெழுதல் வந்து சாட்சியா இருக்கிறது. அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல நீங்க தேவனை தேட தேட தேட
உலகமானது என்ன செய்யும்? உங்களை பகைக்கும். ஏனென்றா உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனாயிருக்கிறார். ஆமென். அதுதான் தேவனுடைய ரகசியம். அப்ப இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில சம்பவிக்கணும். நீங்க உலகத்துல ஜோபுவை போல ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஜோபு புலம்புறான். ஏண்டா அதை சொன்னாலும் அவன் ஏன் அதை புலம்பினான்டா, அவன் புலம்பாம எழுதாம இருந்தா இன்னைக்கு சாட்சி இருக்காது. ஓமா இல்லையா? இன்னைக்கு நாங்க பேசுறது உங்களுக்கு நீங்க ஏதோ ஜதார்த்தத்தை வச்சு பிரதர் பேசுறேன், இல்லாத ஏதோ ஒரு காட்சியை வச்சு பேசுறேன்னு நினைப்பீங்க. ஆனா இங்க வேதம் நீங்க திரும்பினாலும் நடந்தாலும் மூச்சு விட்டாலும் வேதத்துக்கு எல்லாமே எழுதி வச்சிருக்கு. அதான் வேதம் எதுவுமே மறைக்கல. எது கடைசி நாள்ல சம்பவிக்கும் என்பதை வேதமானது எழுதப்பட்ட ஒன்றா இருக்கிறது. ஏனென்றா வேதம் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நிறைவேறதா இருக்கிறது. நாங்க கடந்த நாள்ல பார்த்த மாதிரி கூட்டு அர்த்தங்களை இது கொண்டதா இருக்கிறது. அது அந்த மனிதனோடு முடியாது. மனவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்படுற ஒவ்வொரு மத்தியிலும் அது என்ன செய்யப்படும்? மீண்டும் மீண்டும் என்ன செய்யும்? நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆமேன். அதனால தான் இந்த கடைசி நாட்கள்ல நாங்க எந்த வண்ணமாக இருக்கிறோம். இன்னைக்கு மகத்தான உயிர்த்தெழுதல் நடந்திருந்தாலும் இன்னைக்கு நாங்களோ என்ன செய்யறோம்டா, சீசர்களை போல நாங்க என்ன செய்யறோம்டா அதை குறிச்சு பேசுறோம். ஆனா எங்களுக்குள்ள அங்கே சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எங்களுக்கு கவலைகள் தான் இருக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, தேவன் இல்லையோ, தேவன் எங்களை கைவிட்டாரோ, தேவன் கடந்து விட்டாரோ, அல்லது நான் மனவாட்டி இல்லையோ என்று நாங்க என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம். ஆனா அவர் நேற்றும் என்றும் மாறாதவன். நீங்க தேவனை பற்றி பேசி கொண்டிருந்தா உங்க பக்கத்துல இருப்பார். ஆனா நீங்க என்ன செய்யறீங்கடா, அன்றைக்கு நடந்த பிழைதான் இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும். என்ன? அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். ஆனா தேவனை காணாத வண்ணம் உங்களோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த கண்களை மறைந்திருக்கிற கண்ணை அறியணுமெண்டா பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஆமென். அவர்களோடு இருந்தார், அவர்களோடு நடந்தார். வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் காணாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. அதே தேவன் உயிர்த்தெழுந்திருந்தார், அதே உயிர்த்தெழுந்த சரீரத்துல வந்தார். அவர் பேசும்போது அவருடைய பேச்சு, அவருடைய கிரியைகள், அவர் யார் என்பதை கண்டிருக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யல? காணையில. என்னண்டா அவங்களுக்குள்ள கவலை இருந்துச்சு. இப்ப கவலை இருந்தா புரியாது. அப்ப திக்கசி போயின் பண்ணி நிப்பாட்டி சொல்றேர். அன்றைக்கு அவங்களுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சாராம்? பிரசங்கிச்சா. நான் 3ஆம் நாள்ல, நான் 2ஆம் நாள்ல, ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் 3 முறை சொன்னார். 2 வேதம் என்ன செய்யறது? சொல்லி இருக்கிறது. நான் இப்படி மாதிரி பாவியல் கையில நான் ஒப்பு கொடுக்க போறேன், என்னை இவங்க கொலை செய்வாங்க, ஆனா நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்க உங்களை சந்திப்பேன்? கலிலியாவில நான் உங்களை சந்திப்பேன், அங்க என்ன கண்டுகொள்ளுங்கண்டாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? பிரசங்கிச்சாங்க. யாரிடத்துல ஆண்டவரே நாங்க போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல தான் உண்டு. அவங்க எப்பயுமே அவர் ஒன்று கூடுற நேரமெல்லாம் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா பிரசங்க மண்டையில இல்லை. என்ன இல்லை? இன்றைக்கு இதே நிலை தான். என்ன? இப்ப கேட்கக்குள்ளதான் தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யற? உங்களுக்கு தலையில இல்லை. அதனால எழுத வேண்டி இருக்கிறது, படிக்க வேண்டியிருக்கு. ஏன் என்று சொல்லுங்க பாவா. நீங்க அதே சீசர்களாதான் நீங்க இருக்கலாம். உங்களை நான் தரக்குறைவா பேசல. ஏட்டா தேவண்ட ஜனங்களை நாங்க தரக்குறைவா பேசல. நான் அடிக்கடி தீக்கசி ஜெபிக்கிற ஜெபங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல இருக்கிற பரிசுத்தவான்களோடு நான் இருக்கிறத குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவளுக்கு அப்படிதான் அவர் பெருமையா பேசுவார். ஆனா நான் உங்களை தட்டி எழுப்ப வலிக்கிறேன். ஏன்னா தட்டி அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது மெசேஜ் செய்தியாளனுடைய வேலையா இருக்கிறது. நீங்க யார் என்பதை என்ன கண்டுகொள்ள அது தட்ட வேண்டியது செய்தியாளனுடைய. தங்கத்தை தட்டினாதான் அது ஜொலிக்கும். அதனால தான் அவர் சொல்றார், உங்களுக்கு வர்ற சோதனையானது பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. வசனங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. என்ன? பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது உங்களோட சோதனைகள். உங்களுக்கு வர்ற நிறைய சோதனைண்டா நீங்க கிரேட், நீங்க விலையேற பெற்றவர்கள். நீங்க ஏனண்டா நீங்க ஜொலிக்க போறீங்க. ஆமேன். அதனாலதான் யோபு சொல்ல இதெல்லாம் நடக்கும். உங்களோட வாழ்க்கையில நடக்காட்டி எங்கேயோ தவறு இருக்கு. ஆமேன். உங்களுக்கு பிரச்சனை இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில வர எல்லா பாடுகளும் நீங்க விலையேற பெற்றவர்களா இருக்கிறீர்கள் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அவங்க ஏன் அப்படி நடந்தாங்க? ஏதோ ஒன்று குறை இருந்து, அதாலதான் மறதி வருது. என்ன? அவங்க என்ன பரிசுத்தாவிய பெற மட்டும் அவங்க இருந்தாங்க, களி கூந்தாங்க, கேட்டாங்க, செய்தி நல்ல மண்டாங்க. அவரும் டவுட்ல கேட்கிறேன், நான் புள்ளையா? என்ன
நீங்களும் போறீங்களான்றக்குள்ள அவங்க சொன்னா இல்ல நாங்க போக மாட்டோம், வேற சேர்ச்சை விட இந்த உம்மோட போதனை தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன இல்லை மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் அடிக்கடி சாக போறதுக்கும் சொல்ல போறேன். ஏன்னா பஸ்கா நேரம் பலியிட போறவங்களே அவர் சொல்றேன் உண்மையான பஸ்கா வரப்போகுது, என்ன நாளைக்கு நான் பாவியல் கையிலூட ஒப்பு கொடுக்க போறேன்னு முதல் நாள் பேசு. இப்ப இன்னைக்கு செய்து கேட்ட பிறகு கேள்வி கேட்கக்குள்ள கேட்கிற மாதிரி என்ன செய்ய போறேன். அப்ப அதே மாதிரி பிரசங்கிக்கக்குள்ளேயும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா கவலைகள் இருந்துச்சு. ஏன் இப்படி நடந்தங்களை கைவிட்டுட்டேரு, ஏன்னா இவ்வளவு அவரை தான் நாங்க நம்பி இருந்தோம், ஏன்னா அவர் எங்களை விடுவிப்பார், அப்படிதான் அவங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு. ஆனா பார்த்தா எதோவனங்களை விடுவிக்கல, நாங்க வியாதியா இருந்தோம், பலவீனமா இருந்தோம், எங்களை கைவிட்டுட்டு அவர் போயிட்டார் என்றார். ஆனா அவர் உயிரோடு இருந்தார். ஆமே. அவர் ஒவ்வொரு மனிதனுக்கான பாடுகளை அவர் பிரிச்சு வச்சிருந்தார். அதனால அங்க வேதமானது ஏனண்டா அவங்க நிறைவு அடையும், அவங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொன்று போகணுமெண்டா ஏன் ஆண்டவர் ஏன் எனக்குன்றதுல கேட்டு 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 தேவன் வார்த்தையில் அவங்க பலப்படணும்ன்றதுக்காக தேவன் என்ன செஞ்சிருந்து வைத்திருந்த. யோபுவும் அந்த பவுலும் என்ன சொல்றான், 3 முறை தேவன்கிட்ட போய் கேட்டான். ஏன்னா அவர் சொல்ல என் கிருபை உனக்கு போது. யோசிச்சு பாருங்க, பிரசங்கிக்குள்ள கண்ணால தண்ணி ஓடி ஒன்று இருக்கண்டா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு முள் அவனை என்ன செஞ்சுட்டு குத்தி கொண்டே இருந்துச்சு. அப்ப அது சரீரத்துல அவனுக்கு கஷ்டமா இருக்க தேவன்கிட்ட போய் என்ன செய்யறான் கேட்க. அவர் சொன்ன என்ற கிருபை உனக்கு போதும், நீ உன்னை உயர்த்தி கொள்ளாதபடி எப்பயுமே. அதே போலதான் நாங்களும் கேட்கணும். ஏண்டா பெருமை பொல்லாத சாமம். நாங்க அறியாமலே எங்களை என்ன செஞ்சிடும், நாங்க எங்களோட பேச்சு அறியாமலே கொண்டு வரும். அதனாலதான் தேவன் என்ன சொல்ற உனக்கு காணும், ஏன்னா உனக்கு காணும். ஏன்னா அவன தேவன் கிரேட்டா விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக அவர் என்ன செஞ்ச பிரஜாதிக்காக வணஞ்சபடினால அவர் சொல்லிட்ட நீ விழுந்து போகணுமெண்டா இது இருக்கணுமான். ஏன்னா நாங்க மாமிசம் தான், எங்கிட்ட ஏதாவது ஒரு மாமிச பலவீனம் என்ன செய்யும் எப்பயுமே இருக்கு. நாங்க தேவர்கள் அல்ல, தேவன் அல்ல. ஆனா வேதமங்களை தேவர்கள் என்று அழைக்குது. ஏனென்றா தேவன் ஆவி இருக்கிறதைனால். அப்ப அந்த ஆவியை நாங்க பெற்றுக்கொள்ளணுமெண்டா இந்த சாயங்கால நேரத்துல நாங்க தேவனுடைய காரியத்தை பெறுவோம். உலகத்துக்கு தெரியாது, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. ஏன்னா தேவன் தன்னை திரைமறை. இப்ப யோபுவை பார்த்து தேவன் மனிதன்டா யார்? இப்ப யோபுட காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்திருந்தா நாங்க தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுடைய மனிதனை அறியலாம். தேவன் ஆவியினாலதான் ஒரு மனிதன் அறியலாம். அப்ப யோபுவை பாருங்க, யோபுக்கு வந்த பிரச்சனை எல்லாரும் கைவிட்டு தொடர்ந்து அடி தட தடன்னு. முதல்ல எல்லாமே பிள்ளைகள் போறாங்க, வயல் போகுது, நிலம் போகுது, ஏன்னா எல்லாம் போய் எல்லாம் பிரிஞ்சு கடைசி அவன்டதும் போனவன யாராவது சொல்லுவானான்னு சொல்லுங்க. யோபு ஒரு தீக்கரிசி, யோபு ஒரு அந்த காலத்துல உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுறவன் சொல்லுவானான்னு சொல்லுங்க பாபா. ஆனா அந்த ஜீவிக்கிற தேவன் யோபுக்குள்ள இருந்தார். ஆமேன். அதே ஜீவிக்கிற அதான் இன்றைக்கும் தேவனை காணாத வண்ணம் அங்கே ஜனங்கள் மத்தியில தேவன் இன்றைக்கும் அறியாதவள். அதே போலதான் அன்னைக்கு கிளைப்பா மத்தியில் அதே தேவன் தான் வந்தார். ஆமே. அதே தேவன் தன்னை திரை மறைத்து கொண்டு அதே தேவன் உயிர்த்தெழுந்த சாட்சியத்தோடு வர்ற வேளையில வேதத்தை தான் அவர் போதிச்சுட்டு இருந்து வேத காரியத்தை தான் காட்டிட்டு இருந்தாலும் ஆனா அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. ஆனா அவர் தேவன் என்பதை அறிய. ஏன்னா தேவன் தேவனாயிருக்கிறார். அவர் தேவன் எப்படி இருக்காராம்? ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும். அப்ப தேவன் ஆவியா, அதே ஆவியா இருக்கிற தேவன் வந்தா யாருமே கிட்ட நெருங்கியலார். அப்ப அதனாலதான் தேவன் எப்பயுமே இயேசு என்னும் ஒரு மனிதனுக்குள்ள தேவன் தன்னை என்ன செய்தார்? திரைமறைத்து கொண்டு 100% மனிதனும் 100% தேவனுமா இருந்தார். மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாமே அவர்கள் 100% வரையலாது என்று அவர்கள் தாயின் கற்பத்துல பிறந்து வந்தார்கள். அதே நேரத்தில் தேவன் ஆவியை பெற்றார்கள், புலவிட்டார்கள். ஆனா இயேசு மாத்திரம்தான் அவர் என்ன செய்றார்? 100% மனிதனும் 100% தேவனுமா இருந்தார். ஏன் அதை எங்களுக்கும் உங்களுக்கும் காண்பித்தாரண்டா நான் எப்பயுமே இதே மாதிரிதான் இருப்பேன். எப்பயுமே தேவண்ட மனிதனுக்குள்ளாலதான் நான் இருப்பேன். எப்பயுமே மனிதர்கள் மத்தியில தேவண்ட மனவாட்டி மத்தியில நான் எப்பயுமே திரைமறைத்திருப்பேன். நீ அவனுக்கு வர்ற பாடுகள், அவனுக்கு வர்ற பிரச்சனைகள், அவனுக்கு வர்ற வியாதிகள், அவனுக்கு வர்ற துன்பங்கள், அவனுக்கு வர்ற இழப்புகளை பார்த்து நீங்க தேவனை காணாத வண்ணம் இருக்கக்கூடாது. தேவன் எப்பயுமே வார்த்தையாயிருக்கிறார். அந்த மனிதர்கள் எப்பயுமே வார்த்தையை பேசுவார்கள். வார்த்தை தான் அவர்களுடைய வாயில இருக்கும். வார்த்தையை குறித்து தான் எப்பயுமே சிந்திப்பார்கள். அதுதான் தேவனாயிருக்கிறது.
அதனாலதான் ஒரு மனிதனும் அற்புதத்தை காண முடியாம இருக்கிறது, விடுதலையை காண முடியாம இருக்கிறது. இன்றையுமே அங்கே வெளிச்சத்தை காண முடியாம நாங்க துக்கமா இருக்கிறதுக்கு எப்பயுமே காரணம் நீங்க இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கும் நீங்க காணாதபடி தான். ஆனா அவர் உண்டென்றும் தம்மை தேடுதலுக்கு அவர் பலன் அளிக்கிறாருண்டா நீங்க நிச்சயத்தோட வருவீங்க. இதுதான் சாயங்கால நேரத்துல உயிர்த்தெழுதல் சாட்சியம். ஏண்டா எப்பயுமே அன்னைக்கு பாருங்க, ஒரு கல்லானது வைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே பலமுள்ள தூதன் அங்கிருந்து மத்தேயு 28 சொல்லுது, பலமுள்ள தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டே. அப்படியே போய் வெளிப்படுத்தல் 10 பாத்தீங்கன்னா பலமுள்ள தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய அவன் மின்னலை போல என பிரகாசம் உள்ளவனாயிருந்தான். சூரியன் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் வெண்வஸ்திரம் சரித்திரவனாயிருந்த. அதே வேத வார்த்தை என்ன செய்யறது? எழுதப்படுகிறது. எப்பயுமே அவர் இறங்கி வருகிற நேரமெல்லாம் அவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறவராக இருக்கார். இந்த சாயங்கால நேரத்திலும் அவர் இறங்கி வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் மரிக்கவில்லை, நான் சதா நாட்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதே மெசேஜ் ஆனது வந்திருந்தா எங்களுக்கு வெளிப்பாடு வரும். ஆமென். நாங்க எப்பயுமே பிரகாசம் உள்ள, நாங்க எப்பயுமே விடிவெள்ளி நட்சத்திரமாக, ஏண்டா விடிவெள்ளி நட்சத்திரம் எப்பயுமே சூரியன் வெளிச்சத்துல தான் அது பிரகாசிக்கும். அதே போலதான் மணவாட்டி தனி வெளிச்சம் அல்ல, எப்பயுமே இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்துல அவள் பிரகாசிச்சு ஜொலிக்கிறவளாயிருப்பாள். ஆமென். அப்ப பாருங்க, நாங்க இப்ப இது லூக்கா 24 நாங்க எடுப்போம். நாங்க இந்த காரியங்களை ரகசியத்தை நாங்க அறிவங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்க ஏனண்டா நாங்க இந்த வார்த்தைகளை நாங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமென். ரைட். பாருங்க, அப்ப நாங்க வாசிப்போம். அந்த கிளையப்பாடு அதை வாசிங்க. இதுல இருந்து வாசி 24 இருந்து 24 இருந்து வாசி. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறைகளுக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? இவங்க எல்லாமே இப்படி அவரை போய் பார்த்தாங்க, ஏன்னா எல்லாமே செய்தாங்க. ஆனா அவர் என்னத்தை காட்ட? மோசே தீர்க்கதரிசிகள் சங்கீதங்களிலே அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நீங்க காணாத வண்ணம் நீங்க மந்த இருதயமுள்ள ஜனங்களா இருக்கிறீர்கள் என்று என்ன செய்யற? தேவன் கடிந்து கொள்றேன். பாருங்க, அவங்க அன்பா சொல்லல, கடிந்து கொள்றேன். ஏன்னா வார்த்தையை பேசி வார்த்தையை அறிஞ்சவனுக்கு கடிந்து கொள்ளுதல் தான் தேவை. ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனா சொல்லப்பட்டதும் விளங்காம இருக்கிறாங்கண்டா எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். பாருங்க, ஏண்டா வார்த்தையை குறித்து எப்பயுமே தேவன் நினைப்பூட்டுவார். ஏன்னா நீங்க சபை கூடுதலை விடாதீங்க, ஏன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க, நீங்க ஒருவர் அன்பா இருந்தா என்னுடைய சீசர்களா இருப்பார்கள். நீ அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று இருக்கிறது. தேவன் எப்பயுமே அன்பா இருக்கிறார் என்றாலும் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அது இல்லாட்டி அவனுக்கு ஏசுறதா தடவுறதான்னு சொல்லுங்க பாபு. அப்ப வார்த்தையை அவர் முதல் நாள் பேசி இன்றைக்கு பேசி அடுத்த நிமிஷமே ஒருவன் தன்னை மாற்றி காண்பிப்பான் என்றால் அவனுக்கு கடிந்து கொள்ளுதல் தான் அவசியம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறேன்டா, முதல் நாள் அவர் பேசுறேர், அவர் வார்த்தையை எடுத்து காட்டுறேர், நான் பாவியல் கையில ஒப்பு கொடுக்க போறேன், என்ன காட்டி கொடுக்கிற வரப்போறான், நான் இந்த ராத்திரியில பலியிட போட போறேன், அங்க இருக்கிற ஒருவன் தான் செய்ய போறான் என்றாலும் செய்தியை கேட்கிற மாதிரி இல்லை. அதுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்கிறான்னு அவர் சொல்றார். அப்பயும் என்ன நானாண்டுட்டு என்ன செய்யறான்? மட்ட நானா மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? அதே போல கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒழிய, ஆனா அதை காணல. ஆனா அதுல ரகசியம் இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்கன்னா அதை கேலஸா விடுறான். ஆனா அதே காட்சியானது அவங்களோட கண்கள்ல நடக்கிறது. ஆனா அந்த காட்சியையும் அவர் சொன்னதையும் எடுத்து காணாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. இன்றைக்கும் தான் ஏதோ ஒரு வார்த்தை தேவன் பேசி நிறைவேறி கொண்டிருக்கும், உரைக்கப்பட்டது நிறைவேறும். ஆனா ஜனங்கள் சொல்லுவாங்க, இதால ஏற்பட்டது, இது ஏற்பட்டது, ஏன் இப்படி ஆனது, அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியிலே அவர் தான்
சகல சத்தியத்தையும் என்ன செய்வாராம், கனெக்ட் பண்ணி காண்பிப்பார். ஆமென். அதனாலதான் ஜனங்கள் இதால அதாலண்டுவாங்க. ஆனா வார்த்தையாளது என்பது என்ன செய்வான், பரிசுத்தாவி பெற்ற மனிதன் தான். ஏன் எதனால நான் எங்க தவறு விட்டேன்னு ஜோபுவை போல பார்ப்பான். புரியுங்க? அதே தான் காட்சி இன்றைக்கு நடக்கும். அதை தான் அவங்க செய்யறாங்க. பாருங்க, யூதாஸ் வாரான். அவர் ஏற்கனவே ராபோஜனத்துல சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பேன். அவர் சொல்ற, நீ என்ன பரிசுத்த முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாயான்னு அவர் என்ன சொல்றார். நடக்கக்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க, ஓடி ஒளிறாங்க. ஏன்னா தங்களை அங்க பேதுருக்கு சொல்றேன், இன்னைக்கு இது சேவல் கூறதுக்கு முன்னே நீ என்ன 3 தடவை மறுதளிப்பான்ற. எல்லாமே அவர் ஏற்கனவே சொல்லிட்டு, ஆனா அவன் கேட்க இல்லைன்றான். பாருங்க, அது ஞாபகம் வரையில தானே. புரியுதா உங்களுக்கு? நான் அந்த நிப்பாட்டி திக்கரிசி இந்த உயிர்த்தலையும் சாட்சியத்தை போய் வாசிச்சு பாருங்க. பிரேக் பண்ணி கொண்டு போறேன். அவர் சொல்றார், அது ஏன் அது நடந்தது, ஏன் அவனோட கண்கள் குருடாக்கப்பட்டது, ஏன் அதை தானே அவங்க கேட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதே மாதிரிதான் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அங்கே சொல்லப்பட்டதை கிரகிக்க இயலாதபடி மந்த இருதயம் இருக்குது. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே உலகத்தின் ஆவி இருக்கிறபடினால தேவனுடைய காரியங்கள் அறியாத வண்ணம் மந்தமா இருக்கிறார். அப்ப அதே போலதான் சீசர்களுக்கு இருந்தது. ஆனா பரிசுத்தாவியை பெற்றோன அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. ஆமென். எல்லாமே அதுக்கு பிறகு பாருங்க, எல்லாமே நினைச்சு பார்த்தாங்க. அவர் முன்னமே எங்களோடு இருக்கையில சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. புரியுதா அவங்களுக்கு? அப்ப அதுதான் இன்றைக்கு நடக்கும். அப்ப அதனாலதான் திக்க நீங்க பலிபடத்துல போய் தேவன் ஆவியை பெறுங்க. ஆமென். தேவன் ஆவியை பெறுங்க. எல்லாமே தேவன் யார் என்பதை ஒன்னு என்ன செய்வார், காண்பிப்பா. அதனாலதான் நீங்க பிழுந்து போறீங்க, கோவப்படுகிறீங்க. அதனாலதான் அவ்வளோ சொல்லி அன்பை குறித்து அப்படி பேசிட்டு போக்குள்ள அவரை காட்டி கொடுத்து இவரை கையை பிடிச்சி இழுத்தோன பட்டயத்தை எடுத்து என்ன செய்யறான், டக்குன்னு வெட்டிட்டான். விளங்குதா? நான் செய்தி நான் எந்த ட்ரக்ல போறேன்னு விளங்குதா? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு வெளியே வந்தோடனே நீங்களுக்கு கோபம் வந்து நீங்க பிரச்சனைப்பட்டு ஒரு ஆளுக்கு ஏசிட்டு முறைச்சிட்டு திரும்பிட்டு அப்படியெல்லாம் போனீங்கண்டா ஏனன்றதுதான் இப்ப நீங்க அப்படிதான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன், அவரோட இருந்து அவர் அன்பை குறித்து பேசுறேன். என்னிடத்துல நீங்க அன்பா இருக்கணும்டா, நீங்க ஒருவர் நேசிங்க. அப்ப அப்படி சொல்லி கொடுக்குறாரு அவங்களுக்கு. நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நேசிக்கிறத போல பிறரை நேசிங்க சொல்லி கொடுக்குறாரு அவர். போதனை அவர் அதுதான். நீங்க எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுதான் அவர். அப்பதான் நீங்க எந்த சீசனா இருக்கண்டக்குள்ள ஒருவன் பிடிச்சோன பட்டயத்தை எடுத்து வெட்டுறானண்டா என்ன காரியம்ன்றதை நீங்க சிந்திச்சு பார்க்க. அப்ப ஏன் எங்க தவறண்டா, பரிசுத்த ஆவி இல்லாதனா. அதனாலதான் பேதுரை சொன்னேன், நீ இவ்வளவு நாளும் நல்ல ஊழியம் செஞ்சா, ஆனா ஊழியத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சொன்னேன், நீ குணப்பட்ட பின் உன் சௌரனை நீ என்ன செய், நீ குணப்படுத்து. அதனால நீ எங்க போயிரு, எருசலேம்ல போய் ஆலயத்துல போய் நீ என்ன செய், எருசலேம்ல போய் நீ மேல் வீட்டு அறையில நீ இருந்து நீ ஒன்று கூடு. ஏண்டா முதல் அவர் சொல்லிட்டே, முதல் ஆலயம் வந்து எருசலேமா இருந்துச்சு. அவர் சொன்னேன், அவர்கள் எல்லாமே அங்கேயே தொழுது கொள்ளும். ஆனா என்னையா விளங்குது அவங்களுக்கு, அதோட பிரிவும் விளங்குது அவங்களுக்கு. முதல் ஒரு இடம் தான் ஆராதிக்கணும் ஆலயத்துல. ஆனா இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ற காலம் எல்லாம் நீ எங்கெல்லாம் என் நாமத்துல ஒன்று கூடுகிறீர்களோ அங்கள் அதை தான் அந்த ஆலயத்துல நான் பேசக்குள்ள நீங்க அதை கிரை காட்டி என்ன ஒரு ஆலயம் என்ற மேல் வீட்டு சொல்லக்கூடாது. சரியா? நான் அதை இடையில பிரேக் பண்ணக்கூடா. நான் பிரேக் பண்ண என்ற செய்தி அடுத்ததை மறந்துடுவேன். அதனால நான் ஏன் காட்டுறேன்டா, நீங்க பலப்பட்டதான் நான் பிரதர் பேசினா வெளிப்பாடோட இருந்திருக்குமென்றதை சிந்திச்சு பார்க்கணும். விளங்குதா? இன்றைக்கு நாங்க இது கட்டிடம் தான், ஆனா தேவன் இருக்கிறார். நாளைக்கு ஒரு வீட்டுல நாங்க ஆராதிச்சாலும் அங்கேயும் அவர் வருவார். ஏன்னா அதுதான் அவர் சொல்ல, நீங்க எருசலேம்ல மாத்திரம் தொழுது கொள்றீங்க, ஆனா தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அங்க ஒன்று கூடுறாங்க. பரிசுத்த ஆவியான வார வேளையில பயம் இல்லாம எல்லா வார்த்தையும் கனெக்ட் ஆகுது. ஆமென். அதுக்கு பிறகு அவர் சொன்னது எல்லாமே என்ன செய்யறாங்க, நினைப்பூட்டுறாங்க. அதே போல இன்றைக்கு சபையானது இல்லாத வண்ணம் நாங்க எப்பயுமே பயப்படாத வண்ணம் வார்த்தையை நோக்கி பார்க்கணும். தேவனங்களோடு இருக்கிறார், தேவனங்களை கைவிடையில. நாங்க துக்கமா வரக்கூடாது. எங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் நாங்க தேவன் உயிரோடு இருக்கிறார், நாங்க சந்தோஷமா இது தேவன் கொடுத்தது என்று நாங்க வர்ற வேளையில தான் தேவன் எங்களை என்ன செய்வாராம், பலப்படுத்துவார். ஆமென். அப்ப வாசிங்க, அதுக்கு பிற்பாடு நாங்க போவோம் பாருங்க. நான் அந்த அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடைய தங்கியிடும், சாயங்காலம் ஆயிற்று,
பொழுது போயிற்று என்று அவரை ஆமே, ரைட், ஆமே. எப்படி கேட்டுக்கொண்டாங்களாம்? வருந்தி. தீகர் சொல்ற கெஞ்சி கேட்டாங்களாம். அப்ப அதான் அவர் சொல்றார், நீங்க தேவனை கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. ஆமே. தேவனை வந்து ஆண்டவரே தாரும், ஆண்டவரே வாரும் என்று நாங்க என்ன செய்யணும்? கெஞ்ச வேண்டியதா இருக்கிற. ஏண்டா அது எல்லாமே தீக்கரிசிட்டே ஒவ்வொரு ஸ்டெப் அறியோம். ஏன்னா இன்னைக்கு மனவாட்டி என்று இப்படி வந்தவங்க வந்து திமிர் பிடிச்சவங்களாயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தேவன் என்ன செய்வார்? சரியா கொடுப்பேர். கொஞ்ச நாளைக்கு எல்லாமே வரக்குள்ள. ஏன்னா அவங்க என்ன, அவங்களோட போதனைகள் எப்படி இருக்கும்? மனவாட்டி என்ன நாங்க கெஞ்ச வேண்டும், மனவாட்டி உரைச்சா நடக்கும். தேவன் ஒரு அடி விட்டோன்னு தான் உவாசத்துல இருந்து எல்லாமே ஓடி வரும். விளங்குதான்? அப்பதான் ஆலயத்துக்கு வருவாங்க, தேடுவாங்க, ஊழியக்காரனை அழைப்பாங்க, எல்லாமே. அது மட்டும் பாருங்க, போதனை எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா போதனை மாறையில நீங்க நானும் நீங்களும் ஒரு சொந்த போதனை கொன்றையில எல்லாமே எழுதி வச்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை காண்பிச்சா. தானே ஒரு தேவனாயிருந்தும் அவர் ஊழியம் செய்ய முதல் எங்க போனாரு? ஞானஸ்தானம் விட்டுப்பட்டு உவாசத்துக்கு தான் போனார். 40 நாள் இரவும் பகலும் அவர் உவாசம் இருந்துட்டு தான் அவர் போனார். எல்லாம் அடிச்சுவேடு. ஆமே. நாங்க ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை வைக்கணும்னா என்ன செய்யணும்? தீக்கரிசி கட்டு தந்திருக்கு, இயேசுவும் கட்டு தந்து பிசாசுகளை துரத்த முன்பு எல்லாமே செய்யக்குள்ள அவர் என்ன செய்யறேன்னா அவனை அதாலதான் ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெபத்தினாலும் உவாசத்தினாலே அன்றி வேறொன்றினாலும் என்ன செய்யாதான் இப்படிப்பட்ட பிசாசுகள் போகாது. அப்ப தீக்கரிசி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன்டா, அதாவது சுகமளிக்கும் ஆராதனை செய்யறேன்னா ஒரு 10-15 நாள் உவாசம் இருப்பேர். என்ன செய்வேன்? ட்ரைனிங், தன்னை அர்ப்பணிக்கணும். ஆமே. அர்ப்பணிக்கிற அதே போல நாங்க தேவனை பெற்றுக்கொள்ளணும்டா எங்களை முதலாவது தாழ்த்து. நான் மனவாட்டி, நான் சொன்னா நடக்குமெண்டா, தேவன் சொன்னா ஒன்றை கொடுக்கக்குள்ளதான் தெரியும் எல்லாமே. அப்ப அதுதான் இன்றைக்கு இந்த மெசேஜ்ல நடக்கிறது. அது எங்களுக்கு ஒரு எப்படி ஒரு நகைப்பா இருந்தாலும் அது செய்வதை குறித்து நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனண்டா அதை போதனை ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யக்குள்ள. நான் இதை சொல்றேன்டா, எங்களுக்கு வார்த்தை வந்து நாங்க எப்பயுமே வந்து எங்களோட சொந்த கருத்தை சொல்லாம இந்த அடிச்சுவடை பின்பற்றோம். நாமே தேவன் வார்த்தையின்படி நடக்கக்குள்ளதான் அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடப்பார். ஆமே. அப்ப பாருங்க, இப்ப கெஞ்சி கேட்கிறத நான் பாயிண்ட் பண்ணிட்டு போறேன். அப்ப பாருங்க, இந்த சீசர்களோ வந்து தங்கிரும், இருட்டு நேரத்தில் எங்களோடு தங்கிரும், ஏனென்றால் தங்கிக் கொண்டிரும், ஏனென்றால் பொழுது போய்கொண்டிருக்கிறது என்றனர். அவரோ அப்புறம் போய்கொண்டிருவர்களை போல காண்பித்தார். அப்ப தேவன் எப்பயுமே நீங்க திரும்பி கெஞ்சிறீங்களான்னு பார்ப்பேன். இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். ஏனண்டா ஒரு காரியம் சொன்னாலும் நீங்க என்ன சொன்ன, இல்ல வாங்க, எப்படியாவது வாங்க என்று நீங்க என்ன செய்யணும்? தேவனை நீங்க வருந்தி அழைக்கணும். அதுக்கு அவர் என்ன செய்யற? கூப்பிடுறாங்க, இவர் போற மாதிரி காற்று என்ன திரும்ப கெஞ்சிரானான். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவனை வந்து தேவன்ட ஒன்றை பெறணும்டா ஒரு தரம் அது ஃபெயிலியர் ஆகினாலும் நீங்க திரும்ப திரும்ப வருந்தோணும். ஏண்டா தேவன் எப்பயுமே வார்த்தையின் பேரில் அவர் கிரியை செய்யுது. அவர் எப்பயுமே வாக்கு தத்தத்தை தான் பார்ப்பேர். நீங்க வந்து இப்படி இருக்கிறாங்கன்றது நீங்க போனீங்கண்டா அது கடந்துரு. அப்ப பாருங்க, போய்கொண்டிருக்கிறார் என்ற அவரோ அப்புறம் போய்கொண்டிருக்கிறது போல காண்பித்தார். ஆனால் அவர்களோ வருந்தி கொண்டார்கள். நீங்க வாங்க, இல்ல போவனா நீ எங்களோடே தாங்க. ஏன்னா அவர் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறது தானே பாருங்க. ஆனா அவர் தேவன் என்று காணையில, ஆனா அவர் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறபடினால அவர் போக விடுப்பதும் இல்லை. அவர் போறேன்னுண்டாலும் இப்போ நாங்க என்ன சொல்ல, சரி அது வீட்டில் வேலை இருக்கு போல, அல்லது ஏன்னா அவர் வழிபோக்கனை அப்படி வச்சு பேசுறேன்னா, அப்ப அதனால அவர் யாரை போல இருந்தார்? அவர் வழிபோக்கனை போல இருந்தபடினால் ஒருவேளை நாளைக்கு டெலிவரிக்கு சாமான் கொடுக்கணுமோ தெரியல, நாளைக்கு அல்லது இந்த கடைக்கு போய் கொடுக்கணும் போல இருந்து, சரி பரவாயில்ல மற்றவனை தட்டி பரவாயில்ல அவர் வீடு கேளு ஏன்னா அப்படி அனுப்பாம அவங்க என்ன செய்யறாங்களா? வருந்தி. மெசேஜ் விளங்குதானே? அப்ப அதனால அவர் என்ன செய்யறா? வருந்தி கேட்கிற வேளையில அப்ப பாருங்க, ஆனால் அவர்களோ வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் அவரை கெஞ்சி மன்றாடினர். நாம் அதிகமாய் கெஞ்சி மன்றாடும் ஜனங்களின் மாதிரியாயிருந்தால் நலமாயிருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? தேவன்ட இருந்து ஒன்றை பெறணும்டா நாங்க கெஞ்ச வேண்டும். ஆமே. நாங்க கெஞ்சிதான் ஆகணும். நாங்க மனவாட்டி தேவன் எங்களுக்கு தருவேன்ட்டு நாம இருந்தோம்டா அது பெருமை எங்களை அறியாமலே இருமாப்பா இருக்கிறது. ஆமே. சவுனே சௌரியே, நகரத்திலே செய்யப்படும் அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டல்கிறவர்கள் நெற்றிகளில் மேல் தேவன் என்ன செய்தாராம்? சொன்னாராம்,
முத்திரை போடு. எசேக்கியேல் 9:4 வாசிங்க டக்கன். டக்கன் வாசி. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஆமென். பாருங்க, அவர் என்ன சொல்றார்? அழிக்க போற தேவன். ஆனா அந்த காரியத்துக்காக என்ன செய்யறாங்களாம்? பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் மீது அவர் என்ன சொல்றாருண்டா, முத்திரை போடு. அப்ப பாருங்க, அழிவானது அங்க எருசலேமிலே வந்திருந்தாலும், தேவன் அழிக்க போறண்டாலும், இந்த நகரத்தில் ஏற்படுகிற பாவங்கள், இந்த பலவீனம், ஜனம் ஏன் விழுந்து போறாங்க, எல்லாமே பலவீனமா போறாங்க, இப்படி போறாங்கன்னு இந்த பரிதபித்து ஜெபிக்கிற ஆக்களுக்கு தேவன் என்ன சொல்றார்? ஆக்களுக்கு போய் முத்திரையை போடணும். அப்ப இன்றைக்கு நாங்க செய்யறோமான்றது சிந்திச்சு பாருங்க. ஆமே, இன்றைக்கு நாங்க ஜனங்களுக்காக பரிதபிக்கிறோமா, விழுந்து போறவனுக்காக ஜெபிக்கிறோமா? இதனால தானே நாங்க ஜெபம் ஆக்களுக்கு தெரியாம இருக்கு. ஏன்டா பிரதர் ஆக்கள்லாம் இந்த மெசேஜ் ஆக்கள்லாம் சொல்றாங்க, ஏன்னா இப்படிதான் சொல்றாங்க, ஏன்னா தேவையில்லை, தேவன் தண்ட மனவாட்டியை முத்திரிச்சிட்டார், ஏன்னா அவர் பாதுகாத்துட்டார், ஏன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டார், நாங்க ஏன் ஜெபிக்கணும், நாங்க ஏன் தேவை, நாங்க கேட்டா கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த பாருங்க அந்த மெசேஜிட்ட தன்மை. ஆனா தேவன் என்ன செய்கிறேன்டா, இங்க காண்பிக்கிறேன். அவர் என்ன சொல்றேன்டா, நீங்க அப்படி ஒரு இருதயம் அந்த ஆண்டவரே அவங்க விழக்கூடாது, அவங்க அப்படி இருக்கக்கூடாது, இந்த பாவத்தில் அவங்கள பாதுகாதுங்கண்டா தேவன் அதுக்கண்டு ஒரு ஜனத்துக்கு முத்திரையை போற. பாருங்க என்ன வார்த்தை என்று பாருங்க. அதுதான் தேவன் நேற்றும் என்றும், அதான் வார்த்தையை பாருங்க. நீங்க எழுதப்பட்ட வார்த்தையில அசையாதீங்க. நீங்க காலத்தை வச்சு வேறதை தீர்மானிக்காம எங்களுக்கென்று ஒரு செய்தியாளனை தேவன் அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கென்று தேவன் எங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறபடினால அவர் வார்த்தையை காண்பிப்பார். ஆமேன். அதை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும்? எல்லாருக்காக பரிதபிக்கணும், நாங்க விழிச்சிருக்கணும், வாசம் இருக்கணும், நாங்க ஜெபிக்கணும், ஆராதனைகளை கூட்டிக் கொள்ளணும். எங்களோட வீடுகள்ல நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஜெபிக்கிற வேளையில தான் அதை என்ன செய்யறதுண்டா, அங்கே என்ன செய்யுமாண்ட ஆசீர்வாதம், ஜெபங்களை அறியணும் யார் யாருக்கு. அதனாலதான் இந்த சாப நாட்களுக்கு அடிப்படை பேசிக் தெரிஞ்சபடினால அவங்க ஒவ்வொரு நாளும் முதலாவது பாருங்க, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு தெரியாது, தெரியறதுக்கு சமயம் இல்லை. ஆனா அவங்க பேசிக்கா அவங்க பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுக்கான்னு தெரியல. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 3 ஜெபத்தை ஏறெடுத்தார். நீங்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆசாரியர் என்ன செய்வாங்க? தனக்காக முதல் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? ஜெபிப்பான். பிறகு லேவியர் ஊழியங்களை செய்யறவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு யாருக்கு ஜெபிப்பாங்க? இஸ்ரவேல் புத்திரருக்கு, அதாவது சபையாருக்காக என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. விளங்குது அவங்களுக்கு? அப்ப அதே போல எங்களோட தனிப்பட்ட ஜெபத்திலையும் நாங்க என்ன செய்வோம்? வெளிப்பாடு இருந்தாதான் நாங்க என்ன செய்வோம்? ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய பரத்திலிருந்து கொண்டு வர்ற மன்னாவை கொடுக்கிற ஊழியக்காரனை என்ன செய்யுங்க? பாதுகாத்து கொள்ளுங்க. அவரை நீங்க அபிஷேகிங்க. நீங்க என்ன செய்யுங்க? அவரை இதண்டி எங்களுக்கு அவர் இருந்தா, ஏன்னா அவர்கிட்ட இருந்துதான் நீங்க பெறலாமே. அதனால நாங்க பெற்றுக்கொள்ள அவரை எப்பயுமே சுகமா வச்சிருங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, ஏன்னா போற வழியெல்லாம் நீங்க கூட இருங்க. அப்படி ஜெபிப்பான். அதுக்கு பிற்பாடு அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவரே, இந்த சபையில செய்யற ஒவ்வொருவரைக்கும் நீர் பலத்தை கொடுங்க. அப்பதான், ஏண்டா இந்த சபையானது எல்லாமே ஒரே ஆவியில கனெக்ட் ஆகணும். ஆமே, இது ஒன்று பலவீனம், ஒன்று இது நிறைவா இருந்து இங்க இடத்துல எல்லாமே குறைவா இருந்தா அது ஆகாண்ட பாளையத்துக்குள்ள வந்த மாதிரி என்ன செய்யும்? ஒருவருடைய பலவீனம் என ஒருவர் அங்க சகல என்ற தேவண்ட பார்வையில ஊழியம் சின்னனா இருந்தா கை தட்டினாலும் அந்த ஊழியம்தான், கதிரடக்கினாலும் ஊழியம்தான். ஏன்னா நீங்க அங்க வெளியில சமையலோ எதுவா அது எல்லாமே சரியா இருந்தாதான் அது ஆசீர்வாதமா வரும். பாருங்க, அந்த ஓம் சாந்தி என்ற பின்பற்றவங்க அந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டை சொல்லுவாங்க, அதை நான் மறந்துட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, மனசு எப்படி இருக்கோ அதுதான் ஆகாரத்தில் இருக்குமன், அந்த இங்கிலீஷ் பழமொழியை வச்சு சொல்லுவாங்க. அதனால அப்ப ஏன் நீங்க மற்ற இடத்துல சாப்பிட்ற இல்லைன்னா, அவங்களோட அந்த ஒருவர் சமையல் செய்யும் போது அவங்களோட சிந்தனை எண்ணங்கள் எல்லாமே இருந்தா இதான், இல்லாட்டி நாங்க அதை சாப்பிடும் போது அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ள போகுமா. அதனாலதான் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? மற்றவர்களிடத்துல சாப்பிட மாட்டோம்ன்ற ஒரு கருத்து இருக்கு. அது பாத்தீங்கன்னா அது சரியான ஒன்றுதான். ஆமேன். எல்லாத்திலையும் இருக்காட்டி அது என்ன செய்யும்? ஊடுருவும். ஆமேன். அது எல்லாமே. ஆனா எங்களுக்கு அதை விட வெளியேறப்பட்டது என்னண்டா, நாங்க கையை வச்சு பிளஸ் பண்ணினா எல்லாமே போயிடும். நஞ்சை கலந்து தந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஜெபிக்காம இருந்தா அந்த இதெல்லாம் எங்களுக்குள்ள பழிக்கும்.
அது சத்தியமா இருக்கிறது. ஆமென். நான் உண்மை என்று தானே சொல்லணும். ஆமென். அப்ப பாருங்க, அதனாலதான் அவங்க மற்றவர்கள்ட்ட சாப்பிட்டா தீட்டண்டு, அதாவது யூதர்கள் என்ன செய்வாங்க, யார்கிட்டையும் சாப்பிட மாட்டாங்க வாங்கி, அவங்க தங்களே சமைச்சு தங்களோட ஜனங்கள்கிட்ட சாப்பிடுவாங்க. அதே போலதான் ஹலால் என்று முஸ்லீமாக்கள் என்ன செய்வாங்க, கோழியை வேறு கடையில தமிழாக்கள்ற வேண்ட மாட்டாங்க. என்னண்டா எங்களுக்கு ப்ரே பண்ணி கொண்டு வர்றதுதான் தீட்டு இல்லாதது. புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் யூதர்கள், அதே போல எல்லாத்துக்கும் வேதம் அதனாலதான் இயேசு 3 தரம் போனாலும் அதுக்கு ஒரு வேத ஒழுங்கு இருக்கும். ஆமென். அவர் சாயங்கால நேரம் 3 மணியில மறிச்சா கூட அங்க அந்திப்பலி நேரம் நீங்க அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்தி பலியை பார்ப்பான். ஏன்னா அங்க எங்களுக்கு பலி செலுத்தப்படுது. ஆசாரியன் ஆலயத்துல இருப்பான். அந்த நேரத்துல நான் ஜெபிச்சா என்ற ஜெபம் கேட்கப்படும். அது ரெவலேஷன் வெளிப்பாடா இருக்கிறது. அப்ப பாருங்க, ஏண்டா அது ஒரே நேரத்துல உலகமெங்கும் பரிசுத்தவான்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரமா இருக்கபடினால அந்த நேரத்துல தேவன் அதை தருவார் என்ற வெளிப்பாடெல்லாம் வரும். புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் பிரணாம் கூடாரத்துக்கு ஒரு மணி ஜெப வேளை நேரம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியா? அவங்களும் அந்த வண்ணமாக 9 மணி 3 மணிக்கு உலகமெங்கும் வியாதியஸ்தருக்காக ஜெபிச்சு கொண்டிருப்பாங்க. அதுல போய் நீங்களும் உட்கார்ந்தா தேவன் உங்களோட ஜெபத்தையும் கேட்பார். ஆமென். ஏன்னா உலகமெங்கும் பரிசுத்தவான் என்ன செய்ய, உங்களுக்கு தேவன் எதை பார்க்கிறேன்னா அவன் ஜெபிச்சதால இவன் ஜெபிச்சதால பார்க்கிறேன். நீங்க அந்த வார்த்தையை நம்பி போறதான் அவர் பார்க்கிறேன். ஏன்னா யாருமே இந்த உலகத்துல உரிமை பாராட்ட இல்லாத ஒருவர் மட்டும்தான், அவர் தான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் எல்லாமே சம்பாதிச்சிட்டார். இப்ப நீங்க பெறணும் அப்ளை பண்ணி அந்த வார்த்தையை வச்சு விசுவாசிச்சு நீங்க பெற்றுக்கொள்ற மட்டும்தான் உங்களோட காரியம். அதுக்கு யார் தடையா இருக்கிறன்னா நீங்க தான். ஆமென். நீங்க யாரை நம்புறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் தேவனா இருக்கிறார். ஆமென். அதுதான் தேவன். நீங்க வார்த்தையை நம்பினா, தேவன் வெளிப்பாடை நம்பினா, அவர் தான் இன்றைக்கு சாயங்கால நேரத்துல உயிரோடு எழுந்த தேவனா இருக்கிறார். ஆமென். அதை தான் அவர் காண்பித்தார். ரைட். அப்ப பாருங்க, சௌரியே நகரத்தில் செய்யப்படுகிற இதுக்காக பெருமூச்சு விட்டிருக்கிற ஜனங்களுக்கு முத்திரை போடி. ஆமேன். பாருங்கள், இழந்து போன உலகத்தை குறித்து மிகுந்த அக்கறை கொண்டு நகரத்தின் பாவங்களுக்காக ஒரு இரவு 30 நிமிடங்களாவது ஜெபிக்கும்படி செலவழிக்க கூடியது யார்? ஆனாலும் வேத வாக்கியங்களின்படி தேவனுடைய தூதனானவர் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டவர்களுக்கு மாத்திரம் முத்திரை போடன்றார். ஆமேன். அப்படிப்பட்ட இருது. ஏனண்டா மற்றவங்களுக்கா யார் பரிதபிப்பான்னு சொல்லுங்க பாபா? தேவனால மட்டும்தான் முடியும். தேவன் ஆவி இருந்தாலதான். ஏண்டா வேதம் பிலிப்பியர்லயும் சொல்லுது, என்ன சொல்லுகிறது? பிறருக்காக வாழ்வதே நித்திய ஜீவனாயிருக்கு. இயேசு தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்ந்தார். ஆமேன். அவர் அதே போலதான் நாங்க மற்றவர்களை குறித்து அவங்கள காரியங்களுக்காக நாங்க அக்கறை கொண்டிருந்து பரிதபிப்போம்டா, அது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்றதா அர்த்தம். விளங்குது? அதான் பருந்து பேசுதலா இருக்கிறது. ஆமேன். அதுதான் தேவனுடைய ஆவி. அதான் மோசே என்ன சொல்றான்? ஆண்டவரே, அவங்களில் என்ன அழியும்? தாவீது என்ன சொல்றான்? ஆண்டவரே, அவன் சொல்றான் பாருங்க, புள்ள சாகாம நான் செத்திருந்தா நலமா இருக்குமன்றான். பாருங்க, புள்ள செஞ்சவன். ஆனா அவன் என்ன சொல்றான்டா, பிள்ளை அவன் சாகாம நான் சாதித்தான் நலமாயிருக்குமன்ற. ஏனென்றா தண்ட பிள்ளை சாரது அவன் தாங்கியல. அதான் பாசம். ஆமேன். இந்த பாசத்துக்கு அதுதான் வேத வார்த்தையா இருக்கிற. ஏனென்றா தேவண்ட காரியம் அதுதான் அன்பா இருக்கிறது. அந்த நினைவு அந்த தாவீதுக்குள்ள இருந்தது. ஏண்டா தேவன் தாவீதுக்குள்ள இருந்த தாவீது என்ன செய்தான்? இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அதனால அவன் என்ன சொல்றான்? அந்த படைவீரட்டையும் சொல்றான், நீங்க போங்க யுத்தம் பண்ணுங்க, ஆனா அவனுக்கு ஒன்று நடக்காம பார்த்து கொள்ளுங்கன்ற. ஆனா அவன் பார்த்தா சரி வராதன்னு ஒரே போட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்காக அவன் என்ன செய்யறான்? துக்கம் கொண்டு அழுது காரியங்களை செய்யற. ஏனண்டா அது தகப்பனுடைய பாசமா இருக்கிறது, தாயினுடைய பாசமா இருக்கிறது. அதே போலதான் எங்களோட வாழ்க்கையில அந்து வரும். அப்படி இல்லாட்டி அது தேவன் உங்களுக்குள்ள எண்ணம் வரையலன்றது அர்த்தம். ஏண்டா அவர் வந்தாதான் உங்களுக்குள்ள இரக்கம் வரும். ஆமேன். பரிசுத்த ஆவி வந்தாதான் அன்பு வரும். ஆமேன். மற்றவர்களை நேசிக்கிறது வரும். இல்லாட்டி சுயநலம் இருக்கு. நான் நல்லா இருக்கேன், நான் தப்பிட்டா நல்லா இருக்கிறது, அப்படி என்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா தேவண்ட ஆவி இருந்தாதான் பரிதாபம் வரும். மற்றது பாருங்க, நாம் அக்கறையே கொண்டிருக்கவில்லை. நாம் அனுபவித்து முடிந்த ஒரு நல்ல நேரத்தை அறிந்து கொள்ளவே நாம் விரும்புகிறோம். நாங்களுக்கு அக்கறை இல்லாம இந்த நேரம் இங்க போனா பீச்சுக்கு போனா நல்லா இருக்கும், ஏன்னா அங்க போனா நல்லா இருக்காக்கா, பீச்சுக்கு போன புலன்னு சொல்லல.
எங்களுக்கு அதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும். வேதம் சொல்ற மாதிரி அதையும் செய்யணும் இதையும் விட்டு விடக்கூடாது. அதே மாதிரி நான் அர்த்தத்துல சொல்றேன், விளங்குற? அப்ப அதனால பாருங்க அப்படி. அப்ப அதனால நாம் அக்கறை கொண்டிருக்கவில்லை, நாம் அனுபவிக்க முடிந்த ஒரு நல்ல நேரத்தை அறிந்து கொள்ளவே நாம் விரும்புகிறோம். நாம் நம்முடைய சபையில் ஒரு சிறு சங்கத்தை வைத்துக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம், அல்லது ஏதோ ஒரு நன்மையானதை செய்ய விரும்புகிறோம். ஆனா நாங்க என்ன செய்யணும்? இந்த ஆவி எங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தீர்க்க சொன்னார். ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத தங்களுடைய கரத்தை உயர்த்துவது கூட கடினமாக இருக்கிறது. பண்டைய நாகரிகம் அங்கு எல்லாமே மறைந்து போய் இருக்கிறது. எந்த புலம்பலும் இல்லை, எந்த பீடத்தண்டை கதறலும் இல்லை என்று சொல்றார். புலம்பலும் இல்லை, பீடத்தண்டை கதறலும் இல்லை. ஏனென்றா அது எல்லாமே மறைந்து போயிட்டு. ஆனா பெந்தகோஸ்தே ஆவி மீண்டும் உங்களுக்குள்ள வந்தா என்ன செய்யும்? அது எல்லாமே திரும்ப வரும். ஏனென்றா தேவன் எப்பயுமே தேவனாயிருக்கிறார். ஆமேன். அப்ப அதனால பாருங்க, நம்முடைய சொந்த கூட்டங்களிலும் ஆத்தும சுகமளிக்கும் பதிலாக சரீர பிரகாரமான தெய்வீக சுகமளித்தல் போலவே அதிகமாய் நாம் இடம் அளிக்கிறோம். சவுனி, இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் தேவனுக்காக அனல் மூட்ட ஆத்துமாக்கள் பேரிலான ஒரு எழுப்புதலே ஆகும். கொழுந்து விட்டு எரிதல் என்று பொருட்படுத்தி கூறுவது, பீடத்தண்டை தங்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடுவது, முழங்காட்படியிடுவது ஆகும். ஆனால் 5 நிமிடங்களில் எழுந்து அதை மறந்து விடுகிறோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இந்த இதுல என்ன புசு என்ன செய்யறோம்டா எழும்பி போறோம். ஆனா நாங்க என்ன செய்யணும்? கன்னங்கள்ல வழிந்தோடுகிற வண்ணமாக என்ன செய்யறோம்டா நாங்க ஜெபிக்கணும். ஏனண்டா நாங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்குள்ள எங்கட தேவையை தேவன் சந்திப்பா. இதுதான் வெளிப்பாடா இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா இதுல எங்களுக்காக அழுகு. ஏன்னா எனக்கு மன நிம்மதியை தாங்க, ஏன்னா இது துக்கத்தை மறைச்சி சந்தோஷத்தை தாங்க. அப்ப அதை அவர் தர மாட்டேன். நீ மற்றவனுக்காக ஜெபிச்சு, ஆண்டவரே நான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துமண்டா அதுக்கு தேவன் நான் அங்கீகரிப்பேன். அப்ப எங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ண்டு சரி வர. நாம என்ன செய்யணும்? இந்த ஆலயத்துக்குள்ளால நாங்க ஜெபிக்கக்குள்ள எங்களுக்கு மாத்திரமில்ல, ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம் ஊழியக்காரன். ஏன்னா இன்றைக்கு செய்தி, ஏன்னா இன்றைக்கு இங்க செய்யற எல்லாமே, ஏன்னா அதுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும்? இந்த சபையாருக்காக நீங்க ஜெபிச்சுட்டு போனா ஆண்டவருக்கு பேர் உனக்கு என்ன வேணும்? அப்படிதானே வேதத்துல இருக்கு. எங்க யார் சொன்னதுகள்? ஏன்னா எலிசாட காலத்துல சூனாமியான சில எல்லா தேவையும் நிறைவேற்றுறக்குள்ள அவங்க கிட்ட நான் அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன தேவை இருக்கு? எல்லாம் இருக்கன். ஆனா இல்ல, எங்கேயோ ஒன்று இருக்குண்டாக்குள்ள என்ன சொல்ற? அவளுக்கு ஒரு புள்ள இல்லைண்டாக்குள்ள தேவன் என்ன செய்யறார்? அதை கொடுக்குறேன். ஏண்டா அதுதான் வேத ஒழுங்கு. ஆமே. நாங்க தேவனை மற்றவர்களுக்காக இருக்கக்குள்ள அது கிறிஸ்துவனுடைய பாரம். ஆமே. அது கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுதான். நான் என்ன பொருளுக்கு வரல, ஆனா நாங்க முடிக்கணும். ஆமேன். அதனால பாருங்க, அந்த மகத்துவம் உள்ள தேவன் அவர் சொல்லப்பட்ட வண்ணமாகவே அவர் உயிரோடு எழுந்தார். ஆமேன். அவர் உயிரோடு எழுந்தார். ஆனா வேத வாக்கியம் அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா காணாத வண்ணம் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனா சாயங்கால நேரத்தில் தேவன் மீண்டும் வருவார் என்றது தீர்க்கதரிசனமாயிருக்கிறது. அது எழுதப்பட்டது, நிறைவேறி இருக்கிறது. ஆனா வார்த்தை சொல்லிருக்க, நான் உலகமோ என்னை காணாது, ஆனா நீங்களோ என்னை காண்பீர்கள். அப்ப கண்டீங்களா? அன்னைக்கு தேவன் இன்றைக்கும் உங்களோட தான் அவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா நீங்க காணாம ஒரு பிரச்சனை வந்தோன்னு துக்கமா வந்தீங்கண்டா அவர் கவலையா இருப்பார். அவர் கேட்பார், ஏன்னா அவர் ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க? நீங்க கேட்கறதானே மற்றவனை பார்த்து, ஏன்னா நீங்க ஏன் இன்றைக்கு பிரதர் சிஸ்டர் துக்கமா இருக்கு, ஏன் கவலையா இருக்கிறீங்க, ஏன் சோர்வா இருக்கு? அதே போலதான் அவர் என்ன செய்வார்? இன்றைக்கும் அவர் கேட்பார். ஆமேன். ஆனா நீங்க தேவனுக்குள்ள எப்பயுமே மன ரம்மியமா இருந்தா தேவன் உங்களை கணம் பண்ணுகிற தேவன். ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கும், இல்லாத மனிதன் இல்லை, இருந்தாலும் ஆனா ஒரு மனிதன் கேட்டாலும் அவனுக்கு தெரியும் அவளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற. ஏன்னா தேவன் முகத்தை காட்டுவார் தானே. ஏதோ ஒரு காரியத்தை காட்டும் போது நாங்க என்ன செய்யலாம்? தேவன் அதை காண்பிக்கிற வேளையில ஏதோ ரகசியமான, ஏதோ மறைவான ஒரு துக்கம் இருக்கிறத காண. ஆனா வேதம் என்று சொல்ல, நீ கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல் எல்லாம் அவர் என்ன செய்வாராம்?
நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலனாயிருக்கிறது. ஆமென். நீங்க எப்பயுமே கிறிஸ்துக்குள்ள இருங்க. அதுதான் இந்த சாயங்கால நேரத்துல, ஏண்டா அதே சாயங்கால நேரத்துல அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற அவர் பலமுள்ள தூதனாக வந்தார். ஆமென். தூதனாக வந்து அங்கே வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட தீர்க்கசனம், மல்கியால சொல்லப்பட்ட தீர்க்கசனம், வேத ஒழுங்கில சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேற்ற வந்தார். அப்ப பாருங்க, நாங்க இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏண்டா அவர் இன்றுமே உயிரோடு இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அவர் எப்பயுமே காத்து கொள்ளுகிற தேவன், எப்பயுமே அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதனால இன்றைக்கு நாங்க என்ன செய்ய தேவையில்ல, துக்கமாயிருக்கல, எப்பொழுதும் எங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் இருக்கணும். எப்பயுமே அவர் உயிரோடு இருக்கிறார். எங்களை துன்பம் வந்தால், அதான் யோபு என்ன செய்யறான், எப்படிப்பட்ட வந்தாலும் அவன் என்ன சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். அப்ப அதே போல உங்களோட வாழ்க்கையில பாடுகள், துன்பங்கள், வியாதிகள் எது வந்தாலும் நீங்க என்ன செய்யணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். இந்த தோல் முதலானவேல் அழிஞ்சி போகும், ஆனால் என் மாமிசத்தில் இருந்து அவரை அந்த விசுவாசத்தோடு நீங்க மறிக்கணும். ஆமேன். அந்த விசுவாசத்தோடு நீங்க காத்து கொள்ளணும். அந்த வாயின் அறிக்கை, ஏன்னா அவர் அறிக்கையின் பேரிலே கிரியை செய்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. ஆமேன். எங்களோட பிரதான ஆசாரி, நீங்க எது அறிக்கை பண்றீங்களோ அது அவர் கிரியை செஞ்சுட்டு இருப்பார். ஆமேன். எங்களோட வார்த்தைகள் எப்பொழுதும் தேவன் நல்லவர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நேற்றும் என்றும் மாறாதவர், அவர் எனக்கு செவி கொடுப்பார். ஆமேன். அந்த வார்த்தை செய்ய பிசாசு என்ன செய்வான், வெட்கப்படுவான். அதனால இந்த மகிழ்ச்சியான நாளில நாங்கள் மகிழ்ந்திருப்போம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்திகளை சொல்லி கொடுப்போம். அவர் இப்படி ஒரு நாள் மரித்தார், அவர் இப்படியாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏன் அவர் மரித்தார்? எங்களோட பாவங்களுக்கு, எங்களுடைய வியாதிக்காக, நாங்கள் தவறுக்காக அவர் மரித்தார். நாங்கள் சொல்லதான் அவங்களுக்கு அது தெரியும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால அன்னைக்கு அவங்க என்ன செய்தாங்க, அந்த காரியத்துல மறந்து இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப நினைப்பு வரும், ஏன் நாங்க மறக்கிறோம். ஆமேன். அப்ப உங்களுக்கு தெரியும், அவங்க கூடவே முதல் நாள் கேட்ட செய்தியும் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. அன்று ராத்திரியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னும் அவர் என்ன செய்யறார், 3 தரம் போக்குள்ளையும் அவர் என்ன சொல்றார், என்ன மனுஷகுமாரன் பாவியின் கையில கொடுக்குற உங்களுக்கு என்ன வரப்போகுது, சோதனை என்ன வரப்போகுது, எல்லாம் சொன்னாலும் திரும்ப திரும்ப நித்துற. ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் ஒருக்கா போய் ஜெபிச்சுட்டு வாரு, இவங்க நித்துற, திரும்ப தட்டிட்டு சொல்றே 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, விழிச்சிருங்க, நான் போயிட்டு ஜெபிச்சுட்டு வாரேன்னு திரும்ப நித்துற. அப்ப திரும்பவும் போயிட்டு வாரு, திரும்பவும் நித்துற. பாருங்க, 3 தரம் சொல்லி ஒருவனுக்கு விளங்கியில தான். ஏன்னா அப்ப அதே போலதான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, நித்திர கொள்றோம், இரவில முழிக்கலாது. ஏன்னா அதே போல மழை வந்து என்ன செஞ்ச நிறைய பேரை குழப்பிட்டு, நான் அதை வேத வார்த்தையை வச்சுதான் இப்பயே நான் சிந்திக்கிறேன். ஏன்னா தேவன் வந்து வேறு பிரிக்கிறவன். உங்களோட பேலன்ஸ், உங்களோட விசுவாசத்தை சோதிக்க முன்னுக்கு ஒரு பிரச்சனையை அனுப்புவேர். ஏன்னா அப்ப அதனால வந்து அது வந்தோடனே ஏன்னா அது வந்தோடனே நின்றுவீங்க. இது பிறர் வச்ச புளியோ, ஏன்னா ரோமன் கத்தலிக் மாதிரி பிறர் இரவேல ஏன்னா அவங்களும் ஏன்னா அந்த சேர்ச்சியில் போய் முழிச்சிருப்பாங்க. இவரும் அந்த பேட்டனுக்கு இப்போ மெதுவா வந்துட்டு இருக்கிறேன் அப்படியோ, ஏன்னா தேவன் தடைய பண்ணிட்டாருன்னுட்டு நின்றுவோம். ஆமேன். அவங்க செஞ்சது நாங்க செய்யணும், ஆனா வெளிப்பாடோட செய்யணும். ஆமேன். வெளிப்பாடு, விசுவாசமானது வெளிப்பாடு. அவனும் அதே பைபிள் தான் வச்சிருக்கான், நாங்களும் அதே வேதாகமம், அவனும் அதே தேவன் தான், பலிகளில தான் வித்தியாசம். ஆமேன். அதனால நாங்க என்ன செய்யணும், தேவனை தேடுவோம். தேவனை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக என்று வேதம் சொல்லுது. ஆமேன். நாங்க தேடங்கிற இருதயம் மகிழும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோத்திரம் ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே மகு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே மகு சோத்திரம், நல்லவரே மகு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, மகு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆம் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் எதனாலே நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்றால், நீர் உம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் பேசுகிறதினாலே. அதனால் தான் கர்த்தாவே, அன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று எப்படி அந்த சீசர்கள் கண்டு கொண்டார்கள் என்றால், அன்றைக்கு அந்த சாயங்கால நேரத்தில் தான் நீர் அந்த 2 பேரையும் சந்தித்தீர். சாயங்கால நேரத்திலும் நீர் எதை பேசினீர் என்றால், வார்த்தையை தான் நீர் பேசினீர். தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை தான் எடுத்து காண்பித்தீர். அதே போல தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே நீர் இன்றைக்கு சாயங்கால நேரத்தில் நீர் எதை செய்தீர் என்றால், வார்த்தையை நீர் பேசின தேவனாயிருக்கிறீர். இன்றைக்கு தீர்க்கதரிசி மத்தியிலே இல்லாவிட்டாலும் நீர் மீண்டுமாக எங்களோடு எதை பேசுகிறீர் என்றால், வார்த்தையை நீர் நிறைப்பூட்டி கொண்டிருக்கிறீர். வார்த்தையை நீர் பேசுகிறபடினாலே கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருக்கிறீர் என்று, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று, இந்த இடத்திலே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். அதனாலே கர்த்தாவே, நாங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் இழந்து போகாத வண்ணம் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி மக்களாக நாங்கள் பலப்பட நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்